இத்தனாலா வேஸ்டா அந்த பாரு போய் காசு கொடுத்துருக்கோண்டி. எக்ஸ்ட்ரா காசானாலும் பரவாயில்ல, 12,000 பரவாயில்ல போயிட்டு போகுது. ஆனால் என் கையை பத்தியா எப்படி தக தக தகன்னு மின்னதுன்னு. ஏய் சுடர் சுடர், என்னாச்சு இவளுக்கு? ஏய் சுடர் சுடரே, என்னடி, என்ன வேணும் உனக்கு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்க? காலையில் இவ்வளோ டென்ஷனாக இருக்க, என்னாச்சு? இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரே கடுப்பா இருக்கு. என்னடி என்ன உளர்ற? நம்ம இங்க எதுக்கு வந்தோம்? எதுக்கு வந்தோம்? எதுக்கு வந்தோம்? ஓ ஆளை நீ கரெக்ட் பண்ண, ஏன் ஆளை நான் கரெக்ட் பண்ணேன். ஆமா, வாயால் மட்டும் தான் சொல்றோம். வேற ஸ்டெப் எடுத்துக்கோமா? அதுக்கானது ஏதாவது பண்ணிருக்கோமா? எனக்கும் தெரியுது. இரு, எடுத்தவங்க உத்தரம் எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. இப்பதானே வந்திருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா போலாம். இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குல்ல. ஒரு வாரம் டைம்லாம் இருக்குதான். உனக்கு என்னப்பா, உன் ஆள் இங்கேயே இருக்காரு, அதெல்லாம் நீ என்னன்னாலும் பண்ணுவேன். ஆனால் நான் அப்படியா? நாளைக்கு இனியன் பிஸ்னஸ் சம்மந்தமா அமெரிக்கா போகிறாப்லையா? என்ன? ஆமாண்டி, இப்போதான் என் காதார கேட்டுட்டு வரேன். அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது நாளைக்கு இனியன் அமெரிக்கா போகிறாப்லையா, நாளைக்கு ஈவினிங். இப்படி இருக்கும்போது நான் எப்படி லவ் அவர்கிட்ட சொல்லுவேன்? நான் அவர் லவ் பண்ணுறதை எப்படி அவர்கிட்ட தெரியப்படுத்துறது? ஸோ சார், கண்டிப்பாக இது கவலைக்கூடியக்கான விஷயம்தான். இரு யோசிப்போம். ஆமாம், நீ எதுக்கு வந்திருக்கணும்னு இல்லாமல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா நீ எதுக்கு வந்திருக்கேன்னு? எதுவாக இருந்தாலும் எடுத்து கௌதம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு காய் நகர்த்தணும், அப்படின்னா தான் முடியும். இங்கே இருக்கணுங்கெல்லாம் ஒன்றும் முட்டா பசங்க கிடையாது. பார்த்தில நேற்று எப்படி கேள்வி கேட்டான்னு? அதுக்கு கேள்வி கேட்டே இருக்காங்கன்னு ஒரு வாரமாக அப்படியே சும்மாவே இருந்துட்டு போயிருப்பியா? சின்ன உனக்கு சந்திரிக்காவை பற்றி தெரியல. கண்டிப்பாக அடி மேலே அடி அடிப்பேன், வெயிட் பண்ணி பாரு. ஒருத்தையே தான் முடிச்சு விட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா தெரியுது, இங்கே நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் எப்படி இந்த குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கி விட்டுட்டு போறேன்னு மட்டும் பாரு. கமல் உன்னை லவ் பண்ணுறான்னு என்கிட்ட சொன்னேன். ஆனால் நேற்று நான் பார்த்தனே, உன்னை பார்த்து அந்த பக்கமாக திரும்பிட்டு போயிட்டா. என்னடி, கமல் உன்னை லவ் பண்ணுறான்னு தானே நீங்கள் வந்த? அதான் என்னோட ப்ராப்ளம் என்னன்னு உங்ககிட்ட சொன்னேனே. இந்த வீட்டிலேருந்து கமலை பிரித்து கூட்டிகிட்டு போதான் வந்திருக்கேன். இந்த வீட்டில் இருக்கும்போது எப்படி அவன் லவ் பண்ணுவான் சொல்லு? இவ்வளோ பேர் இருக்கும்போது அவங்கள தான் பாப்பா, என்னையா பார்க்க போகிறான்? ஆனால் லாஜிக் இடிக்குதே. இந்த வீட்டுக்கும் கமலுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. அவன் எதுக்கு இந்த வீட்டுக்கு பயப்படணும்? என்னதான் இருந்தாலும் விசுவாசம் தடுக்குது. அதான் கமல் ரொம்ப நல்ல பையன்ல, அதனால தான் குண்ட வீட்டுக்கு ரெண்டாவது பண்ணக்கூடாதுன்னு இந்த வீட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு நினைக்கிறாப்ல. ஒன்றும் லவ் பண்ணுறதுல கமலுக்கு என்ன பிரச்சனை? இந்த வீட்டுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, கேள்வியே கேட்காத. உன் லைஃப் போய் பாரு. நாளைக்கு பறந்துட்டா எப்போ வருவான்னு தெரியாது. போய் அதுக்கு என்ன பண்ண முடியுமோ பாரு போ. இந்த தலை வேற ஏன் இப்படி வலிக்குதுன்னே தெரியல, ஒரே டென்ஷனாக இருக்கு. இந்த தேனை வேற காணோம். எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சோறு என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஏ தேனே, தேனே. என்னம்மா ரெண்டு பேரும் இங்கே ஹாயாக வந்து உட்காந்துட்டீங்களா? என்னம்மா என்ன தேனை கூப்பிட்ட? அது வந்து பாட்டி, தேனை காலிலேருந்து காணோமா, அதான் காணோமேனு. ஓ, அக்கா விட்டுட்டு இருக்க முடியல, அவ்வளோ பாசம். என்னம்மா நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாம் பாட்டி, ஆமாம். நீ எவ்வளோ பாசமாக கூப்பிட்டாலும் இப்போதைக்கு இங்கே வரமாட்டா. ஏன் என்னாச்சு? ஊருக்கு போயிட்டாங்களா சொல்லாமல் கொள்ளாமல்? அப்படியா, ஊருக்கு போயிட்டாளா பாட்டி? பின்ன சோறு கண்டாட சொர்க்கம்னு சொல்லிட்டு இங்கேயே நல்லா கிடைக்குது, நல்லா 24 படுத்து தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு அப்படி இருந்தா விருந்து மருந்து 3 நாள் தான். வந்தமா இருந்தமா போகணுமான்னு இருக்கணும். 10 நாள் வந்துட்டு 2 மாதம் இங்கேயே டேரா போட்டுட்டா அதுதான் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க போல. அப்படிலாம் இங்கே பண்ண மாட்டோம். இந்து எப்படியோ மாலினி எப்படியோ அப்படிதான் அவங்க எங்களுக்கும். நீங்கள் கூட அப்படிதான். அவங்க ஒன்றும் விருந்தாளிங்க கிடையாது, இந்த வீட்டு பொண்ணுங்க. பாட்டி அது அவள் ஏதோ அவளை எங்கே பாட்டி காணோம்? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, இங்கே தான் பக்கத்தில் கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கா? ஆமாம்மா, கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. ஓ சரிங்க பாட்டி. உனக்கு எதாவது வேணுமா? இல்லை பாட்டி, எதுவும் வேண்டாம், நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். காஃபி டீ அந்த மாதிரி? இல்லை பாட்டி, பார்த்துக்கிறேன் பாட்டி. பாட்டி, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லு. என்னோடய ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அழுக்காக இருக்கு, அதுதான் துவைக்க. ஏய், துவைக்கிறது எனக்கு லீவ் போட்டிருக்காங்களேம்மா. நோ ப்ராப்ளம், வாஷிங் மிஷின் இருக்குது, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். நீ வேணா வாஷிங் மிஷினை போட்டு எடுத்து காய போட வரியா? அதுவா பாட்டி? சரிங்க பாட்டி, நீங்கள் போங்க, நான் வரேன். சரிம்மா. இந்த வீட்டை கிளவி கூட டான் மாதிரி இருக்கு. இது அவங்க வீடு, மறந்துடாத. இப்போ நான் எப்படி என் ட்ரெஸ்ஸை துவைக்கிறது? ஏய் என்னடி, நீ தானே டெய்லி ஹாஸ்டல் துவைச்சிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன? அது அது வந்து எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கும், இவங்கத்துல இவங்கள துவைச்சிட்டு இருக்காங்க, கால் வச்சிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன
நம்ம ட்ரெஸ் துவைச்சு கொடுக்குறக்கு என்ன? இந்த கலர் வேணும்னே கூட அந்த துணி துவைக்கிறவங்க வேணாம்னு சொல்லிக்கோ. இல்லைன்னா நம்ம துணி துவைக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் போட்டு எடுக்க சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அப்படினாலும் வாஷிங் மிஷின் தான் துவைக்க போகுது, உனக்கு என்ன? ம், நீ ஒரு முடிவோடு தான் இருக்க. ஆமாம், ஒரு முடிவோடு தான் இறங்கியிருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு. கோயிலுக்கா போயிருக்க? போயிட்டு வாடி, உனக்கு இருக்கு. ஹாய்ங்க, என்னடா வீடியோ நல்லா பேச வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா? சாரி, ஒரே ஒரு பர்த்டே விஷ் தான். ஏன்னா நேற்றே அது கொடுக்க வேண்டியது. சாரி, என்னால் வீடியோ வந்து ஆக்சுவலாக மண்டே நைட் கொடுக்க வேண்டியது. அது செக்கிங்கில் லேட் ஆகிடுச்சு, அதனால் டியூஸ்டே கொடுத்தேன். அவங்களுக்கு டியூஸ்டே தான் பர்த்டே. ஆனால் என்னால் இன்றைக்கி வீடியோலாம் சொல்ல முடிஞ்சது. ஏன்னா நான் டியூஸ்டே தான் அந்த வீடியோ எடிட் பண்ணேன். நான் இது வெனஸ்டே கொடுக்குறேன். ஸோ சாரி, பர்த்டே விஷ் பண்ணிடலாமா? என்னடா வீடியோ அவ்வளோதான் நினைக்காதீங்க, இனிமேல் தான் வீடியோவே இருக்குது. ஒரே ஒரு பர்த்டே விஷ் மட்டும் தான். சாரி இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர், அவங்களோட நேம் வந்து முனி GP3UZ, அப்படி தான் அவங்களோட ஐடி இருக்குது. அவங்க நேம் வந்து முனின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சிஸ்டர். சாரி சிஸ்டர், நான் டியூஸ்டே தான் வீடியோ எடிட் பண்ணேன், பட் அதை வெனஸ்டே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் பிள்ளை பிஸ்னஸ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சிஸ்டர். ஓகே, வீடியோவில் போகலாமா? இந்த கோயில் தான் சொன்னேன். எப்போவுமே இந்த கோயிலுக்கு நானும் அக்கா அம்மா பாட்டி எல்லாருமே வருவோம். ஒரு சில நாளைக்கு அண்ணன் கூட வந்திருக்காங்க. நான் என்ன கேட்டாலும் இந்த கோயிலில் இந்த அம்மன் எனக்கு தரும், தெரியுமா? ஓ அப்படியா? அப்போது இப்போ நீ என்ன வேண்டி வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அண்ணி, நீங்கள் இதே நான் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க தானே வந்தீங்க? இல்லையே. அப்புறம் நீ வேற மாலினி, கல்யாணம் முன்னாடியே சார் நல்லா இருக்கணும்னு கோயிலில் வேண்டிக்கிட்டவ. அப்புறம் இப்போ சாருக்காக தான் மேடமே இருக்காங்க. மேடம்க்கு வேறு என்ன வேலை? சார் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டுவாங்க. ஓஹோ, இதெல்லாம் வேறு நடக்குதா? கல்யாணம் முன்னாடி அண்ணனுக்காக வேண்டிக்கிட்டாங்களா? ஐயோ மாலினி, அவ எதுவும் உடகிட்டு இருக்கா? நீ வேற. ரவுடி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க முடியும். என்ன விஷயம் ரவுடி? ஐயோ மாலினி, நாங்கள் 1 வீக் உங்கள் அண்ணா ஆஃபீஸ்க்கு ட்ரைனிங் கிளாஸ் போனோம்ல. அப்போது லாஸ்ட்டாக உங்கள் அண்ணா முக்கியமான ப்ராஜெக்டில் ரொம்ப டைட் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அது அவங்களோட அண்ணாவோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொன்னாங்க. அதனால் போகிற வழியில் இருந்த கோயிலில் அவங்களோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். இது ஒரு தப்பா? அஸ் எம்ப்ளாயியா ஒரு பாஸ்க்கு அவங்களோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறது தப்பா? தப்பே இல்லைம்மா, தப்பே இல்லை. எல்லாம் முன்னாடி தான் வாங்கி கட்டிக்க போகிறேன். அவர் நம்ம பாஸாக இருக்கும் போதே அவருக்காக அக்கறைப்பட்டு வேண்டிக்கிட்டேன். இப்போ நீ தான் வேண்டணும், அதுதான் சொன்னோம். ஆமாம், அதான் இப்போ எனக்கு வேலை பாரு. வேற என்ன வேலை? அப்படியேனாலும் நம்ம சாமி கும்பிட்டு போய் பிரசாதம் எடுத்துக்கணும்னு சொன்னாலும் சாருக்கு சாமியே பிடிக்காது. இதெல்லாம் உன்னோடய வச்சுக்கோன்னு சொல்லுவார். இது எனக்கு தேவையா? ஹே ரவுடி, எந்த சொன்ன மாதிரி அவருக்கு சாமி பிடிக்காது தான். ஆனால் பிரசாதம் வச்சுக்கலன்னு வச்சுக்கோ, இவளே வச்சு விட்டுருவா. அடிப்பாவே, இது வேறையா? நடக்கட்டும் நடக்கட்டும். ஏமா கொஞ்சம் பாதி விட்டு நில்லுங்க. இப்படி மறைச்சிட்டு அப்படி இல்லை தள்ளுங்க முதலுங்க. சீக்கிரம் சீக்கிரம் அந்த பக்கம் ஓரமாக போய் நில்லுங்கம்மா. மினிஸ்டர் சுவாமி தரிசனத்துக்கு வந்துட்டு இருக்காரு. மினிஸ்டரா? ஆமாம், நான் சொல்லலை, இந்த கோயிலுக்கு நிறைய விஐபிஸ்லாம் வருவாங்க. ஓகே, நீங்கள் முன்னாடி போயிட்டே இருங்க, நான் போய் அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம்டா. இல்லை, 100 rupees டிக்கெட் வாங்கிட்டு வரேன். நீங்கள் போய் முன்னாடி அங்கே நில்லுங்க. இதோ செகண்ட் அங்கே லைன் போதில் அங்கே நில்லுங்க. அது பக்கத்தில் தான் 100 rupees டோக்கன் இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே போய் சீக்கிரமாக சாமி பார்த்துலாம். நீ பொரியா நான் கூட வரட்டுமா? ஹன்னி, இது எங்கள் ஏரியா, எனக்கு தெரியாதா? நான் பத்திரமா போய் டிக்கெட் வாங்கிட்டு அர்ச்சனை டிக்கெட் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் போய் அங்கே நில்லுங்க போங்க. ஏதோ மினிஸ்டர் வேறு வராராம். அப்புறம் அவருக்கு உள்ளே போய்ட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு லேட் ஆகிடும். நம்ம வேகமாக போய் அந்த லைனில் நின்றுலாம், சீக்கிரமாக உள்ளே போயிடலாம். ஆமாம்ல, வாங்க போகலாம். சீக்கிரம் போயிட்டு வாடா. சரி சரி, நீங்கள் போய் இங்கே நில்லுங்க, வந்துடுறேன். இந்து அங்கே பாருப்ல, நீ வாங்கப்பா, ஓரமா போய் நிக்கலாம். நகை என்ன விலை விற்கிது? அந்த தட்டில் இருக்கிறது பூரா தங்கமா? அம்மன் அவருக்கு அள்ளி கொடுத்துருக்குமா இருக்கும், அதான் அதில் கொஞ்சம் கிள்ளி எடுத்துட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் அதை பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும்ல. ஆமாம், தேன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு தங்க விற்கிற விலைக்கு சிம்புட்டா அதை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். நல்ல தாராள பிரபுவாக தான் இருப்பார் போல. வாங்கம்மா வாங்கோ, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
வணக்கம் ஐயரே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன். முன்னாடி யார் இருக்கான்னு பாருங்க. அவங்கள வச்சுட்டு எங்க புண்ணியத்துல இருக்கேன்றீங்க. எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கோம். ஆமாம்மா, நீங்க சொல்றது 100% கரெக்ட் தான். ஐயா இங்க என்ன காணோம்? வந்துட்டு இருக்கான், கோயிலுக்குள்ள வந்துட்டான். இப்பதான் கால் வந்தது, வந்துட்டு இருக்கான். ஐயா வந்துட்டாரா? சரிம்மா, அப்ப எல்லாத்துக்கும் நான் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். சீக்கிரம், அவனுக்கு 1/2 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள முடிச்சுட்டு அவன் வெளில கிளம்பணும். எல்லாம் பேச முடிச்சிடலாமா? ஐயா சாமி கடவுளே, ஒரு நிமிஷம். இந்த ஏழைய கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். ஐயா 2 நாளாச்சு சாப்பிட்டு. உங்களால முடிஞ்ச கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் ஐயா. உங்களால முடிஞ்ச உதவி கொஞ்சம் பண்ணுங்களேன். உங்களை கை கூப்பி கேட்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு இந்த கோயிலுக்கு சாமி கிட்ட நான் தினமும் வேண்டிக்கிறேன். ரொம்ப வயிறு பசிக்குதுயா, உங்களால நான் உதவி பண்ணுங்களேன். ஐயோ பாவம். ஏய் சிக் கையெடு. யார் நீ? திருட்டு கும்பலா? நகையை பார்த்தோன்னே பிச்சை எடுக்கிற மாதிரி திருடு வந்திருக்கியா? அப்படிலாம் இல்லையா, இந்த வயிற்றுக்கு தான்யா. உங்களால நான் உதவி பண்ணுங்கயா, உங்க குடும்பம் நல்லா இருக்கும்யா. என்ன இப்படி பேசுறாரு? ஐயோ பாவம் அந்த பாட்டி. நீ யாரு? நீ யாரு என் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுக்கு? என்ன தொட்டு பேசுற? சி. ஐயோ அம்மா. ஐயோ இத கொஞ்சம் புடி. மதி புடின்னு சொன்னேன். ஐயோ பாட்டி பாத்து எந்திரிங்க. எந்திரிங்க பாட்டி. ஐயோ என்னால முடியலமா பாட்டி. ஐயோ என்னால முடியலையே. மெதுவா மெதுவா பாட்டி. வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன். விஜி. Gods. Sir? Remove all the idiots. விஜி. பாட்டி இப்படி உட்காருங்க, நான் வந்துடுறேன். சி, இந்த பிச்சைக்காரங்களை தாங்க முடியல. எல்லாம் கை காலம் நல்லா தானே இருக்கு. அப்புறம் என்ன? நிம்மதி ஒரு சாமி கூட கும்பிட முடியல. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன கை காலம் நல்லா தானே இருக்கு, அப்படியே பிச்சை எடுக்கிற? ஓ, இப்போ இப்படி டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பிச்சை எடுக்கிற ட்ரெண்ட் ஆயிடுச்சா? உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கனாலதான் உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? நான் பேசலாமா? ஏய், என்ன என்ன பேச போற? அவங்க கையை நீட்டினது பிச்சைக்காக. ஆனா நீங்க நீட்டின கைய கீழே தள்ளிட்டீங்க. காரி துப்பு கூட முடியல, கோயிலுக்குள்ள நிக்கிறோம். அதுவும் இல்லாம என்னோட எச்சலுக்கு நிறைய வேல்யூ இருக்கு. ஒன்ன மாதிரி ஆளுக்கா? இப்ப புரியுது, உன் கையில இருக்க தங்கத்துக்கு மதிப்பு இருக்கு. ஆனா உன் மனசுக்கும் மனித நேயத்துக்கும் மதிப்பே இல்ல. ஒரு பிச்சைக்காரி வள்ளனா தள்ளி விட்டேன், அது என்ன தப்பு? உங்களுக்கு அவங்க ஒரு பிச்சைக்காரி, ஆனா யாருக்கும் அவங்க ஒரு அம்மா, யாருக்கும் ஒரு உயிர், வயசான ஒரு அம்மா. எனக்கு தெரிஞ்சு ஏறத்தால உங்க அம்மா வயசு இருக்கு உங்களுக்கு. இப்படி மனசாட்சி எல்லாம் கீழே தள்ளி விடுறீங்க. ஏய், நான் யாரும் தெரியுமா? நான் ஒரு மினிஸ்டர். நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க சார், ஆனா அதிகாரம் இருக்குன்னு மனித நேயத்தை கீழே தள்ளிட முடியாது. ஏய், எனக்கே அறிவுரை சொல்றியா? அறிவுரை இல்ல சார், நினைவுபடுத்துறேன். சாமிக்கா, உங்க கையில இருக்கிறது கோடிக்கணக்கான தங்க நகை. அத கடவுளுக்கு எடுத்துட்டு போறீங்களா? ஆனா கோயில் வாசல்ல இருந்த ஒரு அம்மா, ஏன் அம்மாவை காலடியில தள்ளிட்டு அதே கையால கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தா அந்த காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொள்வாரா? அப்படியே நினைக்கிறீங்க? ஏய், ஏன் முன்னாடி ஏத்து நின்னு பேசுறியா? வாய மூடு, உன் வேலையை போய் பாரு போ. என் வேலையை தான் சார். தப்பு நடந்தா தட்டி கேட்கணும். கடவுளுக்கு தங்கம் தேவையில்லை, மனிதனுக்கு மனிதநேயம் தான் தேவை. சுத்த பைத்தியக்கார பொண்ணா இருக்க. காசு அதுதான் இந்த உலகத்திலேயே எல்லாமே. காசு இருந்தா மரியாதை வரும், அதிகாரம் வரும், உலகமே என் காலடியில நிக்கும். நான் விரல் அசைச்சா 100 பேர் ஓடி வருவாங்க. நான் நினைச்சா ஒரு ஊரையே மாத்திடுவேன். என்ன பார்த்து அறிவுரை சொல்ற அளவுக்கு நீ இன்னும் வளரல. ஆமா சார், உங்ககிட்ட காசு நிறைய இருக்கு. ஆனா அந்த காசால வாங்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் மனித நேயம். வெளியில வெள்ளை வேஷ்டி போட்டிருக்கீங்க, ஆனா மனசுக்குள்ள கருப்பால இருக்கு. உங்க கையில தங்கம் மின்னுது, ஆனா உங்க மனசுல இரக்கம் கொஞ்சம் கூட மின்னல. ஏழைகளை பார்த்தா உங்களுக்கு அருவருப்பு, அப்படிதானே? அதிகாரத்தை பார்த்தா உங்களுக்கு கர்வம். இதுதான் ஒரு மக்கள் பிரதிநிதியோட அடையாளமா? போதும், நீ எல்லாம் ஒரு ஆள்னு
உன்கிட்ட வேற என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் நினைச்சா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? என்ன செய்ய வேண்டியதை மிரட்டுறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை முதல்ல நினைச்சு பாருங்க சார். சார், தங்கத்தை சுமக்கிறது பெருமை இல்ல, மருதநேயத்தை சுமக்கிறது தான் பெருமை. இன்னைக்கு உங்க கையில தங்கம் இருக்கு, ஆனா உங்க மனசு வெறுமையா இருக்கு. கடவுளுக்கு நீங்க கொண்டு வந்திருக்க காணிக்கையை விட இந்த வயசா நம்ம கண்ணீருக்கு தான் சார் அதிக வேல்யூ இருக்கு. இனியாவது பெரியவங்களை மதிக்க கத்துக்கோங்க. பெரியவங்களை பத்தி எப்படி பேசணும் கூட தெரியல. உங்க வீட்டுல மரியாதை சொல்லி கொடுக்கல. மரியாதை சொல்லி கொடுத்தாங்க சார், அதனால தான் நான் உங்களை இன்னும் சார்னு கூப்பிட்டு இருக்கேன் நீங்க பண்ண வேலைக்கு. ஆனா ஒண்ணு, நீங்க எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. மரியாதைன்றது வயசுக்கோ பதவிக்கோ கிடையாதுல்ல. ஒருத்தரோட நடத்தை தான் அவருக்கு மரியாதை வாங்கி கொடுக்கும். நீங்க நடந்துக்கிட்டதுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்க முடியாது. இருந்தாலும் எங்க வீட்டை நான் அப்படி வளர்க்கல, அதனாலதான் இப்ப வரையும் உங்களை மரியாதையை பேசிட்டு இருக்கேன். மிரட்டி வாங்குறது பயம் சார், சம்பாரிச்சு வாங்குறதா மரியாதை. இன்னைக்கு உங்க அதிகாரத்துல எல்லாரையும் அமைதியா நிக்க வைக்கலாம், ஆனா உங்க மனசாட்சிய அமைதிப்படுத்த முடியாது. நீங்க நிக்கிற போசே தெரியுது உங்களுக்கு எந்த அளவுக்கு தலக்கணம் இருக்குன்னு. சார், பதவி உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கு, ஆனா மனிதனே இல்லாதவங்களுக்கு அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்க முடியாது. ஒரு நாள் இந்த தங்கம் உங்களை காப்பாத்தாது, நீங்க செஞ்ச செயல் தான் காப்பாத்தும். அது வரைக்கும் யோசிச்சு பாருங்க சார். சி, இதுக்கு வெள்ளையும் சொல்லியும் அலையணும். கடவுள் இருக்கானே சும்மாவா சொன்னாங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது உனக்கு தொடக்கம் தான். இன்னும் பாரு எவ்வளோ அசிங்கப்பட்டு நீ நிற்க போறேன்னு. அதை நானும் என் பையனும் பார்க்கணும். நாங்கள் விட்ட கண்ணீர்லாம் உன்னை சும்மா விடுமா? ஒரு சின்ன பொண்ணு உன்னை கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுட்டா. உன்னால பேச முடியல. அந்த பொண்ணு கேட்ட மாதிரி கை நிறைய கோடிக்கணக்கில், இப்போ கூட கை நிறைய கோடிக்கணக்கில் பணம் வச்சுட்டு நிற்கிறியே, அந்த பணம் அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னிச்சா இல்லை உனக்காக சப்போர்ட்டுக்கு வந்துச்சா? இந்த கண்கொள்ளா காட்சியை என் பையன் கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும். அடடே, இந்த நேரம் பார்த்தா ஃபோனை கார்லேயே விட்டுட்டு வந்துட்டேனே. இவ்வளோ சுவாரஸ்யமான விஷயத்த அப்படியே கேப்சர் பண்ணிட்டு போய் என் பையன் கிட்ட காமிச்சா அவ்வளோ சந்தோஷப்படுவான். இப்போதானே வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், போக போக பாரு விழுந்துக்கிட்டே இருக்கும். நீ நடு ரோட்டில் அனாதையா நிற்கிறத நானும் என் பையனும் பார்க்கணும். எந்த பணத்துக்காக அதிகாரத்துக்காக என் குழந்தைய கொண்டையோ, அதே பணமும் அதே அதிகாரமும் பொண்ணு ஒரு நாள் நடு ரோட்டை நிப்பாட்டும். அப்போ இருக்கடா உனக்கு. ரவி, என்னாச்சுடா? ஒண்ணும் இல்லம்மா. சரி சரி, ஏன் இப்படி கத்துற? சரி, மத்த வீட்டில் போய் பேசிக்கலாம். இப்போ சாமி நல்லா கும்பிடு. அம்மா தாயே, நான் உங்ககிட்ட ரொம்ப நாள் ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்கேன், அதை எப்போ நிறைவேற்ற புரியும் தெரியல. இப்போ புதுசாக ஒரு குழப்பம் வந்திருக்கு. நான் நினைக்கிறதா அதுவா? அப்படி மட்டும் இருந்தா இந்த உலகத்திலேயே நான் தான் முதல்ல சந்தோஷப்படக்கூடியவளா இருப்பேன். நான் கேட்ட கோரிக்கையை நீ நிறைவேற்றி வைக்க போறியா இல்ல? பார்த்தல எனக்கு உன் வாசலே என்ன ஒருத்தி எப்படி பேசிட்டு போறான்னு. நேத்து முளைச்ச காலம் என்ன எப்படி பேசிட்டு போறான்னு பார்த்தல. இருக்குதான் பொண்ணை வார வாரம் வந்து இப்படி கும்பிட்டு இருக்கேனா? அந்த பொண்ணை நான் மறுபடியும் பார்ப்பேனா? எனக்கு அந்த கொடுப்பன இருக்கா? மறுபடியும் அந்த பொண்ணை கண்ணில் காட்டுவியா? என் வாழ்க்கையிலேயே இதோ இப்ப போனாலே ஒருத்தி, அவளை நான் பார்க்கவே கூடாது. மறுபடி என் கண்ணில் தென்படவே கூடாது. இன்னைக்கு அதுதான் உன்கிட்ட நான் வேண்டுகிற ஒரே வேண்டுகோள். இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த பொண்ணை என் கண்ணில் காமி. நான் அந்த பொண்ணை பார்த்துட்டா என் கஷ்ட கடையெல்லாம் தீந்துரும். என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த பாரம் மொத்தமும் சரியாயிடும் நினைக்கிறேன். நான் நினைக்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த பொண்ணை என் கண்ணில் காமி. அப்படி மீறி அவளை பார்த்தேன், அதுதான் அவளோட கடைசி நாள். நான் அவளை மறுபடியும் பார்க்கணும். அப்படி பார்த்துட்டேன் என் வாழ்க்கையில் தொலைச்ச எல்லா சந்தோஷமும் எனக்கு கிடைச்ச மாதிரி. ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டேன், இனிமே மிஸ் பண்ணவே மாட்டேன். பார்க்கணும். பார்க்க கூடாது. ஆமா ஐயா, அரத்தி எடுத்துக்கோங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நீங்க நினைச்சது கூலி சீக்கிரமே நிறைவேற போகுது. பாருங்க மணி கூட அடிச்சிச்சு. அரத்தி எடுத்துக்கோங்கம்மா. போலாமாப்பா? அவ்வளவுதாம்மா.
இன்னும் ஒரு 2 நிமிஷம். என்ன பெருசாக வேண்ட போற? உன் பையனை பார்க்கணும், உன் பையன் உன் கூட பேசணும், அதானே? ஐயோ அம்மா, நீங்க சொன்னது தான் ஞாபகத்தில் வருது. இன்னைக்கு நான் கமல் பத்தி சாமி கிட்ட கேட்கவே இல்லை. கமலை பற்றி கேட்கலையா? அப்ப என்னடா வேண்டிட்டு இருந்த சாமிகிட்ட? உன் பையனுக்கு அதான் நீ வார வாரம் கோயிலுக்கு வர, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்புறம் இவ்வளோ கண்ணு மூடி என்ன வேண்டிட்டு இருந்த? அதுவோ அது வந்து ரவி, இல்லம்மா, அது நான் எப்பமா என் பையன் கூட பேசுவேன்? கூடி சீக்கிரம் உன்னை தேடி வருவான்டா. இப்படிதான் வார வாரம் சொல்றீங்க. நான் எப்ப என் பையனை பார்ப்பேன் இருக்கு. என்னம்மா, அப்பாயின்மெண்ட் கேட்டீங்களா இல்லையா? கேட்டோன்னே கொடுத்துட போறாளா என்ன? மா, உங்களுக்கு கதை பொறுத்துட்டு இருக்கேன். இல்லைனா சொடக்கு போற நேரத்தில் அவனை தூக்கிட்டு வந்துருவேன். என் பையனை என் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவேன். நீங்க வேணான்னு சொன்னால்தான் பொறுத்துட்டு இருக்கேன். ஷூ, கோவில். அவ என்ன சொல்றாமா? என் பையனை பக்கத்துக்கு அவகிட்ட நான் அனுமதி கேட்கணுமாமா? அவ காலேஜ்ல போய் விளையாடணுமாமா? உன் பையன் ஒத்துக்கணும்லடா. அவன் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு தடவை மட்டும் சான்ஸ் கிடைக்கட்டும். அவன் ஏன் பையன்மா, அவனை எப்படி என் வழி கொண்டு வரதுன்னு தெரியும். சரி, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இது கோயில், சாமி கும்பிட்டுட்டு வா, போலாம். அம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா மறுபடியும் அந்த ராட்சசி அதே கேரக்டர்ல ஒரு பொண்ணை இங்க பார்த்தேமா. மறுபடியும் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறமா அவளை பார்த்த மாதிரி இருந்தது. அப்படியே அவளையே பார்த்த மாதிரி இருந்ததுமா. அதே திமிரு, அதே தெனாவெட்டு, கொஞ்சம் கூட ஆம்பளைன்ற மரியாதை கொடுக்காம அவ்வளவு திமிரு. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு திமிரா அப்படின்ற மாதிரி இருக்குமா. அப்படியே அவ்வளவு ஜெராக்ஸ் மறுபடியும் 20 வருஷம் கழிச்சு என் முன்னாடி வந்து நின்ன மாதிரி இருந்தது. உனக்கு கனிஷா, ஏ இந்து, உனக்கு காது கேட்கும்ல? கூப்பிடுறான், கேக்குதா? நாங்க போனேன்னு வச்சுக்கோ, அவன் இங்க வருவான். வந்தா என்ன ஆகும் தெரியும்ல?